ஓம் சாந்தி. நான் சிவபாபாவின் நிகரற்ற பாக்கியவானான குழந்தை. சங்கம யுகத்தில் எனது ஆன்மீக பூர்ண பாதை தொடங்கியது. தூய்மையின் அடிப்படையில் நான் உணர்வுகளையும் எண்ணங்களையும் உயர்த்திக் கொண்டேன். என் ஆன்மா இப்போது எல்லா நேரங்களிலும் சிவபாபாவுடன் யோகத்தில் இணைந்திருக்கிறது. நான் ஒரு பூஜைக்குரிய ஆத்மாவாக மாறுகிறேன். அகண்ட யோகி என்ற வரத்தால் நான் சதா சிவதந்தையின் நெருங்கிய ஸ்மிருதி நிலையை பெற்றுள்ளேன். இந்த தன்மை எனக்கு பரிபூரண அகண்ட யோகி நிலையை உருவாக்கி தந்துள்ளது. இப்போது அகண்ட பூஜைக்குரியவன். என் கலியுக குணங்களை சுபாவங்களை மாற்றிக்கொண்டு நான் தேவ குணங்களை பண்புகளுக்கு உந்துதலாக சிவபாபா தினமும் ஞானமும் வரதானமும் தருகிறார். வரதானங்களை ஆழமாக உணருகிறேன். என் சகோதர ஆத்மாக்களுக்கு நான் பரிசுத்த கனிவும் சிநேகத்தையும் அனுப்புகிறேன். ஆன்மாக்கள், பஞ்சபூதங்கள், உயிர்கள், இயற்கை அனைத்திற்கும் பரிசுத்த அன்பை கொடுக்கிறேன். நான் ஒரு மாஸ்டர் ஜோதி புள்ளியாக பாபாவுக்கு சம்பன்னமாக விளங்குகிறேன். என் சொற்கள் என் ஆன்மாவின் தூய்மையை வெளிக்கொணருகின்றன. அன்பால் நான் உலகத்தையே நெருக்கமாக உணர்கிறேன். சந்தோஷத்தால் நான் பிறருக்கு ஒளி தருகிறேன். அமைதி எனது உள்ளத்தின் சுதந்திர நதி. இப்போது நான் மௌனத்தின் சீரான உச்ச நிலையை அடைந்துள்ளேன். சிவபாபாவின் அருளால் நான் சக்தியின் மண்டலமாக மாறிவிட்டேன். நான் உயிருள்ள தேவதையாய் தோன்றியுள்ளேன். என் ஆத்மா இப்போது முழுமையாக ஒளி வடிவத்தில் பிரகாசிக்கிறது. பாபாவுடன் கொண்டிருக்கும் யோக சக்தி எனது உள்ளம் முழுவதையும் தூய்மையாக்கிவிட்டது. நான் யோகியின் ரூபம், பூஜ்யத்தின் ரூபம் ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறேன். என் யோக நிலை பாபாவின் வரதானத்தின் உச்ச வெளிப்பாடு. நான் இப்போது பாபாவின் வழியில் தேவதை, ஆன்மீக மலராகவே மாறியுள்ளேன். என் ஆன்மா சிவபாபாவை முழுமையாக பிரதிபலிக்கிறது. நான் பாபாவின் உலக சேவையின் கருவி. எனது ஆத்மா இப்போது பரிபூரண அமைதி, மௌனம், புனிதம் ஆகிய அனைத்திலும் நிறைந்துள்ளது. நான் பாபாவின் ஜெயந்தி மலர், பரம வெளிப்பாடு. நல்லது.